இப்படி இருக்கும்போது உங்களுக்கு எது நான் உத்வேகப்படுத்துது? நம்ம போயிட்டே இருப்போம், இவ்வளவு பிரச்சனை, ஏன்னா அந்த தடைகள் தான் என்னை உத்வேகப்படுத்தும். அடிக்க திரும்ப எந்திரிக்கணும்னு தோணும். அதுதான் நம்மளை முன்னோக்கி நடத்தும். ஓகே, இப்ப பொதுவா ஒன்று சொல்லிட்டு இருக்காங்க, பெரியவங்க சொல்ற மாதிரி தான், ஒன்று விட்டாதான் ஒன்று கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டே இருக்கணும். அதுவும் சினிமாவில் அதிகமா சாக்ரிஃபைஸ் பண்ணணும்னு சொல்றாங்க. அப்படியா? இது இஷ்டப்பட்டு கஷ்டப்படுறது தானே. எதோ ஒன்று இழந்தாதான் ஒன்று கிடைக்கும். எல்லாரும் காதல் பண்ணிக்கிட்டு பிள்ளைங்களை பைக்கில் வச்சுட்டு சுற்றும் போது நம்ம உதவி இயக்குனரா வாய்ப்பு தேடி அலைஞ்சிக்கிட்டு இருந்தோம். அதனால தான் அவங்களுக்கு கிடைக்காத ஒன்று நமக்கு கிடைச்சிருக்கு. நம்மளும் அதே மாதிரி போயிட்டு ஒரு சாதாரண சின்ன சின்ன விஷயங்களுக்கு ஆசைப்பட்டுக்கிட்டு இப்படியே போயிருந்தா நம்மளும் அங்கே தான் போயிருப்போம். நீ எதாவது ஒன்று தேடுற அப்படின்னா, ஏன்னா எதுக்கு இரவு பூரா உட்காந்து வேலை பார்க்குறாரு ரகுமான் சார்? அதெல்லாம் வந்து என்னன்னா, எல்லாரும் ஒரு வேலையை செய்யும்போது நீ வேற ஒன்றா செய்கிற போது தான் அது தனித்து தெரியப்படுவாய். நீங்கள் வேற ஒரு தளத்தில் இப்போ இரவு முழுவதும் தனியாக எல்லா உயிரினங்களும் முழிச்சிருக்கிறது இரவு தான். மனுஷன் மட்டும்தான் தூங்கிட்டு இருப்பான். நீ கவனிச்சு பார்த்தா தெரியும். அந்த இரவுல வேலை செய்யறது, இரவு உழைக்கிறது அப்படின்றது மொத்தமாக எவ்வளவு கான்சென்ட்ரேட் பண்ணலாம். ஏன்னா வேற வந்து வெளியே சத்தம் வராது. முதல்ல அந்த ஃபோன் தொல்லை இருக்காது. எதுவுமே அதிகமாக நீ வேலை பார்க்கலாம். சரி, அப்படியே இரவுல தூங்கினா காலையில் 4 மணிக்கு எந்திரிச்சோம்னு வச்சுக்கோங்க, அது வேற ஒன்று. ஐயா டாக்டர் கலைஞர் அவர்கள், நான் வந்து சின்னத்திரைக்கு ஸ்டேட் அவார்டு வாங்க போகும்போது ஒரு முறை அவர் நேராக வீட்டில் போய் சந்திக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைச்சு. அப்போ தான் கேட்டால் எத்தனை மணிக்கு எந்திரிப்பாருங்க? அது வந்து டைம் பொறுத்தது. இன்னொன்று நார்மலாக சொல்லு அப்படின்னாரு. ஒரு 5 to 6 அப்படின்னோடனே 4 மணிக்கு எந்திரி. 4 மணிக்கு எந்திரிச்சா அது ஒரு நாள் கிடையாது, 2 நாள். எல்லாவனுக்கும் ஒரு நாள் தான் கிடைக்கும், உனக்கு 2 நாள் கிடைக்கும். அப்படின்றப்ப நீ எவ்வளோ வேலை செய்யலாம் அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் 4 மணிக்கு எந்திரிச்சு பார்த்தா அப்புறம் நம்ம சூழல், நம்ம வேலைப்பழு அப்படியே மாறிடுச்சு. இப்போவும் நான் அதை செய்வேன். ஒரு 4-5 நாள் ஃப்ரீயாக இருக்கணும். ஒரு 4 மணிக்கு எந்திரிக்கும் போது உனக்கு படிக்கிறதுக்கு நிறைய டைம் கிடைக்கும். விடிஞ்சு எல்லா உயிரினம் முழிக்கிறதுக்குள்ள நமக்கு ஒரு நாள் செய்ய வேண்டிய வேலையை செஞ்சிடலாம். அதை வந்து ஐயா வந்து கடந்த கிட்டத்தட்ட ஒரு பல்லாண்டுகளா அதை மெயின்டைன் பண்றதா சொன்னார் என்கிட்ட. உண்மை பேசும் மக்கள் ஊடகம் SS News Digital 24/7 connected.